நான் பிரஜாபதிய என்னோட கடவுளா முழு மனசோட ஏத்துக்கிறேன்னா ஜெபம் பண்ணலாமா? நான் சொல்றேன், நீ திருப்பி சொல்றியா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் ஜீவனுள்ள பிதாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கும் ஜீவனுள்ள பிதாவே, உன்னோட நியாயமான ஆசைகளை நான் என்னைக்குமே தடை பண்ணதில்லை. யாரோட மனசையும் நான் புண்படுத்தவும் மாட்டேன். பகைவரையே நேசின்னு கற்றுக் கொடுத்த கடவுளை நான் வணங்குறேன். உன்னை வெறுத்துடுவேனான்னு நீ யோசிக்கணும். அம்மா ஒரு கிறிஸ்துவலா சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் உயிரை விட்டான். அந்த அம்மாவையா நம்ம எரிச்சிட்டோம்னு வருத்தப்படுறியா? புதைச்சாத்தான் பரலோகம் போக முடியும்னு பைபிளில் கூட எழுதலை. அப்படி பார்த்தா ஃபயர் ஆக்சிடென்ட்லையும் பிளேன் கிராஷ்லையும் செத்து போறவா என்ன நரகத்துக்கா போயிடுவா? நீ அதை பற்றி கவலைப்படாது. கடவுள் நம்மில் வாழ்கிறார். மரணத்திற்கு பின் நாம் அவரில் வாழ்கிறோம். பிரிக்க முடியுங்கிறது துவைத்தம், பிரிக்க முடியாதுங்கிறது அத்வைத்தம். நெருப்புல இருக்கிற இரும்பு நெருப்பாத்தான் தெரியும், அதான் துவைத்தம். நதியும் ஜலம்தான், ஆனா சமுத்திரத்துல கலந்ததும் அது கடலா மாறிடுறது, அதுதான் அத்வைத்தம். பைபிள்ல 1 யோவான் 3வது அதிகாரத்துல 2வது 3வது வசனமும் இதைத்தான் சொல்றது. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகினும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். உங்க அம்மா சுத்திகரிக்கப்பட்டு போய் சேர்ந்துட்டா, அதுதான் முக்கியம். ஜாதி மதங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்சது. அதுக்காக மனிதாபிமானத்தை வித்துட்டு வாடுறதும் மனுஷன் ஆரம்பிச்சது. நம்ம பிராணன் போனதும் பிராமணன்னு யாரும் சொல்ல மாட்டா, புணம்னு தான் சொல்லுவான். லோகத்துல நம்ம இறந்த பிறகு நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்கு. அதுக்கு வழியை சொல்லத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார், இறந்தார், உயிர்த்தெழுந்தார், திரும்பவும் வரப்போறார். யோவான் 3:16 சொல்லியிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேத்ரிய அரண்யகா சொல்றது, சர்வ பாப பரிகாரோ ரத்த புரோக்ஷணா மாவசியம் தத் ரக்தம் பரமாத்மேன புண்ணியதான பலியகம். பாவத்திலிருந்து விடுதலை பெற ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் கடவுளால் சிந்தப்பட வேண்டும்னு அர்த்தம். புருஷோ பாவ யஜ்ஞா, அவர்தான் நிஷ்கலங்க புருஷா, காட் வித்தவுட் எனி பிளமிஷ். சுவாமி, தீட்சிதர், சந்நியாசி, குரு, ஏன் வாத்தியார்னெல்லாம் சொல்றோம். குருன்னா என்ன தெரியுமோ? கு என்றால் இருள், ரு என்றால் அழிப்பவர். இருளை அழிப்பவரே குரு. குரு என்றால் பிரம்மம், அதாவது பாப இருளை அழிப்பவர். பைபிள்ல ரபின்னு இயேசு கிறிஸ்துவ சொல்லி இருக்கு. ரபின்னா குரு அல்லது போதகர்னு அர்த்தம். வேதங்கள், ஆகமங்கள், ஆரண்யகங்கள், பிராமணங்கள், உபனிஷதங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அந்த கால முனிவர்கள் எல்லாருமே பாவத்துக்கு பரிகாரமா மனிதனா அவதரிக்கும் கடவுள் தான் பலியாக வேண்டும்னு எதிர்பார்த்தாங்க. அவருக்கு பேர் தான் நிஷ்கலங்க புருஷா. என்னை பொறுத்த வரைக்கும் தாவீதின் வேரான யூதராஜ சிங்கம், கன்னியின் வயிற்றில் பிறந்த பாபமில்லா மனிதனான
இயேசுதான் நிஷ்கலங்க புருஷா. அப்படின்னா பாபமில்லாத மனிதன். அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய. இயேசு சொல்றார், நானே ஒளியாயிருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான். நான் படிச்சு அறிஞ்சதிலிருந்து என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட வேதங்கள் எல்லாம் கேள்விகளைத்தான் கேட்கறது. ஆனா என்னோட வேதம் விடைய சொல்றது. யோவான் 11:25-26. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். நான் நம்புறது, நான் பின்பற்றி வர்றது என்ன தெரியுமா? திரிமூர்த்தி தத்துவம், திரித்துவ போதனை, திரக்தா முத்தேஸ்வர், சச்சிதானந்தா, அதாவது இயேசு கிறிஸ்து எனும் கடவுள், ஏககுரு தீக்ஷா, ஒரே ஞான ஸ்நானம், சத்குரு, பரிசுத்த ஆவியாகிய கடவுள். நான் வரேன். குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோ.